அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் மாதமான இந்த 2024ஆம் ஆண்டின் ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் உத்தராயணம் காலம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை வளர்பிறை நவமி உத்திரம் நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த தமிழ் மாதமான இந்த 2024ஆம் ஆண்டில் தமிழ் மாதமான ஆனி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் சித்திரை வருடப்பிறப்பு தொடங்கி மூன்றாவதாக வரும் மாதம் ஆனி மாதம். சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த ஆனி மாதம். மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதாரம் நிகழும் மாதம் இந்த ஆனி மாதம். ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தன்று மாலை வேளையில் சிவாலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும். சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயத்தின் கடைசி மாதமாக வருவது இந்த ஆனி மாதம். தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி இந்த ஆனி மாதம். தேவர்களின் மாலை நேர பொழுதே மானிடர்களாகிய நமக்கு ஆனி மாத காலம் ஆகும். நம் நாட்டில் நீண்ட பகல் பொழுதினை கொண்ட மாதமாக இந்த ஆனி மாதம் அமைந்துள்ளது. சேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படும் இந்த ஆனி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திர நாளில் சேஷ்டாபிஷேகம் என்ற விழா ஆலயங்களில் நடைபெறும். கேட்டை நட்சத்திரத்திற்கு சேஷ்டா நட்சத்திரம் என்ற பெயரும் உண்டு. இந்த நட்சத்திரத்திற்கு உரிய தேவதை இந்திரன். ஆனி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் 16 வகையான அபிஷேக தீபாராதனைகள் நடைபெறும். காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும். ஆனி 12ஆம் தேதி புதன் கடகராசிக்கு பயிற்சியாகின்றார். ஆனி 23ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகின்றார். ஆனி 27ஆம் தேதி செவ்வாய் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகின்றார். மேலும் ஆனி திருமஞ்சத்தின் போது ஸ்ரீ நடராஜ பெருமானை தரிசித்தால் அனைத்து தோஷங்களும் விலகும். அனைத்து சிவாலயங்களிலும் மாலை நேரத்தில் ஆனி மாத திருமஞ்சனம் நடைபெறும். வைணவ தலங்களில் தலை சிறந்த ஸ்ரீரங்கம் திருத்தலத்தில் ஆனி மாத கேட்டை நட்சத்திரத்தன்று திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெறும். குரு பூர்ணிமா என்று அழைக்கப்படும் வியாச பூர்ணிமா வருவதும் இந்த மாதத்தில்தான். இந்த நாளில் அனைவரும் தங்கள் குருவை வணங்கி ஆசி பெற திரு அருளும் குரு அருளும் சேர்ந்து கிடைக்கும். பொதுவாக நிறைய கோவில்களின் கும்பாபிஷேகம் ஆனி மாதத்தில் தான் நடைபெறும். ஏகாதசிகள் அனைத்துமே விசேஷமானவை என்றாலும் ஆனி மாத தேய்பிறை ஏகாதசி யோகினி ஏகாதசி என்ற பெயருடன் விஷ்ணு வழிபாட்டுக்கு சிறந்து விளங்குகின்றது. அன்றுதான் அழகாபுரி மன்னனான குபேரன் ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபட்டு தனது நோயை போக்கிக் கொண்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலும் ஆனி மாதம் பௌர்ணமியையொட்டி சுவாமியும் அம்பாலும் திருவீதியுலா வரும்பொழுது காரைக்கால் அம்மையார் திருவுருச்சிலையும் தரிசிக்கலாம். அப்போது பக்தர்கள் வீட்டின் மீது ஏறி நின்று மாம்பழங்களை கூடை கூடையாக காரைக்கால் அம்மையார் மேல் அபிஷேகம் செய்வார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆனி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாம் கடனாளியாகவே வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி விடுவோமோ என்றபடி மிகவும் சஞ்சலமாக மனதளவில் போராடி கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் ராசிக்கு இந்த மாத கிரக நிலைகள் உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்திலும், செல்வஸ்தானாதிபதி புதன் வலிமையான அமைப்பிலும், மறு யோகாதிபதியான செவ்வாய் எல்லா கடுமைகளையும் முறியடிக்கின்ற பக்குவத்தில் நகர்கின்ற அமைப்பை வைத்து பெரும்பாலான கடுமைகளில் இருந்து வெளிவருவீர்கள். குடும்ப வகையிலும் போராட்டமாக நகர்ந்து வருகின்ற விஷயங்கள் முடிவிற்கு வரும். பல வழியிலும் சங்கடப்படுத்தி வருகின்ற 10ஆம் இடத்து கேது கிரகம் இனி தொட்டதெல்லாம் பொன்னாக மாறுகின்ற அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். குடும்ப ரீதியான அனாவசிய சுமைகள், சச்சரவுகள், பண பிரச்சனைகள் எதிரூபமாக இருந்தாலும் இந்த மாதம் தொடங்கி 17ஆவது தினம் முடிவதற்குள் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரிய பகவான் தீர்த்து வைப்பார். ஆரோக்கிய வகை கடுமைகள், விரய செலவுகள், மன சஞ்சலம் ஏற்படாத மாதம் இந்த ஆனி மாதம். திடீர் பணவரவு கைக்கு வரும். மன வாழ்க்கை ரீதியான கருத்து வேறுபாடு,
ஒற்றுமை குறைவு பிரச்சனை நல்லபடியான முடிவிற்கு வரும். சுபகாரிய தடை விலகும். சட்டென்று வாரிசுகளுக்கான திருமணத்தை நடத்தி வைக்க இருக்கின்றீர்கள். உத்தியோக வகையில் சங்கடங்கள், பதவி ரீதியான போராட்டங்கள் விலகிவிடும். தொழில் வியாபார நிர்வாக விஷயங்களில் அதிர்ஷ்ட மேன்மைகள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் எது சார்பாகவோ வம்பு வழக்கு, கோர்ட்டு, காவல்துறை என்றபடி சிக்கி இருப்பதற்கு முடிவு உண்டாகும். இந்த மாதம் திங்கள், செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் புதிதாக பொன்பொருள் சேர்க்கை, பெரிய பணவரவு போன்றவை ஏற்பட போகின்றது. மேலும் ஆச்சரியப்படுகின்ற நன்மைகளும் ஏற்படும். மேலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். அறிவு, திறமை, செயல்திறமை, ஆற்றல் கொண்டு சிறந்து விலகும் உங்களுக்கு ஒழுக்கம், நேர்மை, உண்மை உங்களின் இரு கண்களாக விலகுவதில் வியப்பு இல்லை. சற்றே அவசரம், சட்டென கோபம் இவற்றை கட்டுப்பிடித்துக் கொள்ள வேண்டும். குடும்ப முன்னேற்றம் நிதானமாய், உறுதியாய், பொறுமையுடன் பேசி பழகி உங்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தைரியம், பேச்சு வல்லமை, ஆடம்பரங்களுக்கு அடிபணியாமல் அதே சமயம் அத்தியாவசியமானவற்றை வாங்கி மகிழ்தல், இது போன்ற செயல்களில் சற்றே சுறுசுறுப்பை கடைபிடித்தால் மேலும் முன்னேற்றத்தை அடைய வழிவகையாக இருக்கும். தொழிலில், வியாபாரம், உத்தியோகத்தில் கூடுதல் அலைச்சல், சலிப்பு, பணிச்சுமை, கூடுதல் மனோதிடம் குறைதல் உண்டாகக்கூடும். அதிலும் அலட்சியம் கொள்ளாமல் அன்றாட பணிகளை அன்றே செய்து நன்றே அடைதலை கடைபிடித்தல் மூலம் மேலும் உங்களின் கௌரவம் மேலோங்கும். தனவரவு பல வழிகளில் திருப்தி தந்தாலும் அவை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள இயலும். சேமிக்கவோ கடன் சுமை இருந்தால் அவற்றை தவிர்க்கவோ இயலாமல் போக வேண்டியிருக்கும். கூடுதல் சுப செலவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். உத்தியோகத்தில் பணிச்சுமை, நெருக்கடி, மேல் அதிகாரிகளிடம் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்பதால் கவனமுடன் பணிகளை செய்வதே நலம். தந்தை வழி உறவுகளிடம் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் அமைதியாக செல்வதன் மூலம் உங்களின் புகழ் மேலோங்கும். தொழிலில், வியாபாரத்தில் கூடுதல் அலைச்சல், போட்டிகள் உருவானாலும் உங்களது அணுகுமுறையில் புதிய யுக்திகள் ஏற்படுத்தி தன்னிலையை தக்க வைத்துக் கொள்வீர்கள். தனகாரகனின் பார்வையை தனபாவத்திலும் விரயபாவத்திலும் பதிவதால் கூடுதல் சுப விரயம் எவ்வளவு வந்தாலும் பற்றாக்குறையாகவே தென்படும். ஜீவன குறைவு இருக்காது. இந்த தனுசு ராசி பெண்களுக்கு சிறந்த பண்பும் அறிவும் திறமையும் கொண்டு இருந்தாலும் மனதளவில் எதிலும் ஒரு குறைபாடுடன், சந்தேக சாயலுடனும் சலிப்பு தன்மையும் கொண்டு இருப்பதை தவிர்த்து அன்றாட பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து கூடுதல் கவனமுடன் செயல்களை செய்தால் உங்களை போன்ற மிக சிறந்த பெண்மணிகளை காண்பது அரிது. உத்தியோகத்தில் மதிப்பு கூடும், பணிச்சுமை அதிகரிக்கும், பிள்ளைகளின் தேவைகளை குறிப்பறிந்து செய்து கொடுப்பீர்கள். சுப செலவுகள், சுப சடங்குகள் நடைபெறும். திருமணம் சற்று தாமதப்படும். மாணவர்களுக்கு கல்வி அறிவு கொண்டு சிறந்த மாணவர்களாகிய உங்களுக்கு அலட்சியம், சோம்பல், விளையாட்டு குணத்தால் கல்வியில் கவனம் செலுத்த இயலாமல் உள்ளதை சற்றே சிந்தித்து கூடுதலாக கவனமுடன் கற்றால் மேல் பட்ட படிப்புக்கு ஏதுவாக இருக்கும். வீண் ஆடம்பர வஸ்துக்கள், குறிப்பாக கைபேசியால் அதிக பொருளாதாரத்தை தகுதியை விட அதிகம் செய்வதை கட்டுப்பிடித்துக் கொண்டால் சிறப்பு. ஆன்லைன் ரம்மி, ஷேர் போன்ற விளையாட்டுகளில் ஈடுபடாமல் கைவிடுவது நன்மை தரும். அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் கவனமும் உடன் இருப்பவரிடம் ரகசிய பரிமாற்றம் கொள்ளாமல் அமைதியுடன் ஈடுபடுவதே நன்மை தரும். இந்த தனுசு ராசி விவசாயிகளுக்கு சிரமத்தில் இருந்து வரும் நீங்கள் நஷ்டம், இழப்புகளில் இருந்து வெளிவரப் போகின்றீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக இடத்தில் பல நபர்களாலும் அடைந்து வருகின்ற சச்சரவு, கடுமைகள் விலகப் போகின்றது. தொழில் அதிபர்களுக்கு பெரிய அளவில் மாற்று ஏற்பாடு செய்து தொழிலை விருத்தி செய்ய நீங்கள் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் வெற்றியாகும். கலைஞர்களுக்கு இதுவரை போராடியதற்கான அதிர்ஷ்ட சன்மான திடீர் அதிர்ஷ்டம் ஒன்று காத்திருக்கின்றது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான நட்சத்திரங்கள் அவிட்டம், சுவாதி, அஸ்தம், திருவோணம், பூசம், பரணி, மிருகசீரிடம், சதயம், அனுஷம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஜூன் 17, 19, 23, 24, 25, 29, 30 மற்றும் ஜூலை 1, 3, 4, 6, 7, 9, 11, 13, 14. இந்த மாத வியாழக்கிழமைகளில் உங்கள் ராசிநாதன் குரு பகவானையும் ஸ்ரீ சுப்பிரமணியரையும் அபிஷேக அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.